இங்கிலீஷ்ல கண்ணா பின்னா ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஏபிசி கூட ஒன்றும் தெரியாதே சார். அது இவருக்கு போதுமே. என்னமோ தெரியாது சார், வயர்ல கலங்குது. நான் இப்ப அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி சரி அனுப்புங்க சார். ஏண்டா என்னமோ வெளியூர்ல இருக்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து அம்மா பாக்கணுமா? அட போமா, நாங்க என்னமா பண்ண முடியும்? அப்பா தான் ஃபேக்டரி பாரு ஃபேக்டரி பாரு எங்களை தனியா அனுப்பிச்சிட்டாரு. கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனம் போற பிள்ளைங்களை தான் பாத்திருக்கோம். கல்யாணம் ஆகாமலே பெத்தவங்களை பிரிஞ்சு வாழ்ற பிள்ளைங்க நீங்க தான். மம்மி அதெல்லாம் டேடியை கேளுங்க. அங்கிருந்தே பேசுமா, உன் பாசத்தை இதுல காட்டிடாதே. அமெரிக்கால இருந்து இந்த குடும்ப வாரிசு என் அத்தை பையன் வந்திருக்கான், உடனே வந்து பாருங்கன்னு கூப்பிட்டீங்களே, எங்க அந்த அத்தை புள்ள? இந்தியா பிடிக்கல டெல்லிக்கு போயிட்டம்மா. அதுவும் இந்தியா தான்டா. இவனுக்கு எது எங்க இருக்குன்னே தெரியாது. இது எப்படி? சூப்பர். அப்பா 25 வருஷம் அமெரிக்கால வளர்ந்தவங்க 2 நாள் கூட இந்தியால இருக்க முடியாது. இங்க இருந்து நேத்து போறவங்க கூட எங்க அமெரிக்கான்னு சொல்லும்போது அவர் எப்படி இருக்க முடியும்? ஆக மொத்தத்துல நாங்க வந்தது வேஸ்ட். பேக் டு ஹாஸ்டல். பை சித்தப்பா. பை பை ஆன்ட்டி. See you mom. Bye dad. Bye mom. ஓடி போனவன் உண்மையிலேயே அமெரிக்காவா இருந்தா ஏர்போர்ட்ல பிடிக்கலாம், ஊர் தெரிஞ்சா ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிக்கலாம், பஸ் ஸ்டாண்ட்ல பிடிக்கலாம். இவன் ஆட்டோல போனானோ, சைக்கிள் ரிக்ஷாவில போனானோ, சைக்கிள்ல போனானோ, நடந்து போனானோ, எங்கேயோ போனானோ, எப்படி பிடிக்கிறது ஒன்னும்